அப்புறம் அதுலேயே நம்பர் எடுத்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அடித்தேன். என்னன்னு கேட்டாங்க. சோன்சோ நடந்த மாதிரி சொன்னேன். ஒரு 2 மினிட்ஸில் பறந்து வந்து என்னை வெளியே கொண்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காலையில் ஒரு 10 மணிக்கு எல்லாமே அப்புறம் 90க்கு ரைஸ் ஆகி பிழைச்சிட்டா அதுலேருந்து. நீங்கள் பிழைச்சப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் வந்து பார்க்க வந்தாங்களா? இது வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் தெரியாது. சொந்த பந்தம், ஏகப்பட்ட சொந்த பந்தம், யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது. எந்தவித இதுவுமே கிடையாது. அதான் சொல்கிறேனே, இப்போ நான் நைட்டு படுத்து காலையில் கதவை திறக்கலைன்னா தெருவில் உள்ளவங்க எடுத்து அடக்கம் பண்ணா தான். இதான் என்னோட ஸ்டேஜ் சுச்சுவேஷன். கையில் என்ன சார் டேட்டூ போட்டுக்கலாம் சார்? என்ன சார்? மனைவியோட பெயர். ஓ, மகாலட்சுமியா? அம்மா ஃபோனில் வந்து மனைவியோடைய படத்தில் வால்பேப்பராக வச்சுருக்காங்க. இவ்வளவு உன் மனைவி, மகன், மருமகன் எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. இன்னமும் மனைவியோட ஃபோட்டோ ஃபோனில் வச்சுருக்கீங்களா சார்? கல்யாணம் பண்ணிருக்கேன் சார். 36 வருஷம் வாழ்ந்திருக்கேன் சார். 36 வருஷம் அவங்களோட நான் குடும்பம் பண்ணியிருக்கேன். நான் எப்படி மறக்க முடியும்? இப்போ உங்கள் மனைவிக்கு ஒன்று சொல்லலாம், என்ன சொல்ல? என்னைக்கு வந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் சார். என் மனைவினா எனக்கு உயிர். மகாலட்சுமி, இன்னமும் நான் உன் மேலே உயிரை தான் வச்சுருக்கேன். லவ்னு சொல்ல முடியாது, உயிரே வச்சுருக்கேன். அதனால எந்த நிமிஷம் வந்தாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். தயவு செய்து வந்துருங்கம்மா. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை உங்களை தற்கொலைக்கு தள்ளுச்சு? இப்போது இவர் சார் சொன்ன மாதிரி 64 வயசில் தான் தனியாக ஃபீல் பண்ணார். நான் 34 வயசுலேயே தனியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே என்னை பற்றி யோசிக்க மாட்டேன், மற்றவங்களை பற்றி யோசிச்சு வாழ்றவ தான் அதிகம். நான் ஆக்சுவலி என்னை பற்றி நான் கேரே எடுத்துக்க மாட்டேன். ஸோ அப்படின்னா நான் நினச்சி வாழ்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டைமில் கடனாளி ஆகும்போது என் கூட யாருமே நிற்கல. நான் எனக்காக வாழ்ந்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் கடனாளி ஆகிருக்க மாட்டேன். நான் நல்லா வாழ்ந்துருப்பேன். எதனால் கடனாளியா நீங்கள்? என்ன ஆக்சுவலி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணதுனால வெளியே வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் அது இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடுச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் அடைக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் வாங்கி அது ஒரு மாதிரி பெரிய பேர்ன் ஆயிடுச்சு எனக்கு. எவ்வளோ வாங்கியிருந்தீங்க? என்னாச்சு? ஆல்மோஸ்ட் நான் ஷாப்பு க்ளோஸ் பண்ணும்போது 15 lakhs கிட்ட வந்துருச்சு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, எனக்கு 2019 ஆக்சுவலி மேரேஜ் ஆச்சு. நான் என் கூட இருக்கிறவங்களுக்கு வாழணுனுக்காக நான் என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். என் மிஸ்ஸஸை கூட வச்சுக்கல, சண்டை போட்டு எப்பயுமே நானும் பிரிஞ்சு தான் இருப்போம். லாஸ்ட்டில் எனக்கு நானாக செல்ஃபாக அட்டாக் பண்ணிக்கிட்டேன். எங்கே? வயிற்றுல. அப்போ மிஸ்ஸஸ் தான் என்னை காப்பாற்றுனாங்க. ஒரு மோட்டிவேஷனாக பேசினாங்க. நான் பிளட்டோட தான் இருந்தேன் ரொம்ப நேரமாக. அப்புறம் அதுவாக நின்னதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகல, நானே ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். அந்த டைமில் யாரும் இல்லை. ஆனால் நான் யார் வேணான்னு நினச்சனோ அவங்க தான் என் லைஃப்பை காப்பாற்றி வச்சுருக்காங்க. டில் நவ் என் வைஃப். குத்தி இவ்வளோ இதுக்கு உள்ளே போயிடுச்சுங்க. அப்படியே பிளட்டு கொட்டுது. என்னப்பா எதனாலப்பா அப்படின்னா, இல்லை நீ என்னால் ரொம்ப கஷ்டப்படுறியோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் உனக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கேனோ அப்படின்ற மாதிரி தோணுதுப்பா அப்படின்றாங்க. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் சார். ஓப்பனாக சொல்கிறாங்க, பாதி கம்மி பண்ணிட்டாங்க. 40 லட்ச ரூபா கடன் சார். இந்த 40 லட்ச ரூபா எப்படி ஆனதுப்பா அப்படின்னா, அவங்க கூட இருக்கிற எல்லாருமே, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணா, அண்ணி எல்லாருமே சேர்ந்து அனுபவிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க கடன்காரனாக ஆக விட்டி எல்லாருமே போயிட்டாங்க சார்.